கொட்டி கிடைக்குது. ஒரே ஒரு பிரச்சனை தான் இப்போ இருக்க இளம் தலைமுறைக்கு, முக்கியமாக கல்லூரியிலேருந்து ஃபைனல் இயரோ அதுக்கு மேலே படிச்சுட்டு வெளியே வர்ற குழந்தைகளுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, ஓவர் இன்ஃபர்மேஷன், மிஸ்இன்ஃபர்மேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஓவராக இருக்குது. அது என்ன படிக்கணும்னு தெரியாமல் ஃபோக்கஸ் இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அண்ட் மாபெரும் தமிழ் கனவு மாதிரி ப்ரோக்ராமை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துட்டு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸும் வந்து என்ன விஷயங்கள் சொல்கிறாங்களோ அதை ஆழமாக மனசில் வச்சுட்டு நம்மளுடைய தாகம், நம்மளுடைய கனவு, நம்மளுடைய என்ன மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கோ அதை வந்து அலைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 100 hours ஆச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். பண்ணால் தான் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கலி வில் பி an employable candidate. இப்போ வந்தவுடனே உங்களை வந்து அப்படியே தள்ளி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். வில் பிகம் அந்த லீடர் இன் யுவர் சப்ஜெக்ட். அதில் எந்த ஐயப்பாடு இல்லை. இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். இரண்டாவது பிரச்சனை என்னென்னா, இந்த இன்டர்நெட் யூசேஜ் ரொம்ப அதிகமாக வந்து ப்ளஸ் டெக்னாலஜி அடுத்த ஸ்டேஜுக்கு போக ஜெனரேட்டிவ் ஏஐ மாதிரி வந்து ஃப்ரான்டியர் டெக்னாலஜி ஸ்பீடாக வளர்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் டெக்னாலஜிக்கல் டிஸ்ரப்ஷன்ஸ் வில் பி மோர். அப்படின்னா உதாரணமாக நம்மளுக்கு கலோக்கியில் புரியுற மாதிரி சொன்னோம்னா, ஒரு காலத்தில் எஸ்டிடி பூத் மாதிரி வச்சுட்டு ஒரு சில குடும்பங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, ஏன்னா வந்து நம்ம எல்லாமே ஆல் இன் ஒன் மொபைல் ஃபோனுக்குள்ள எல்லாம் வந்ததுனால அவங்களோட வேலை வாய்ப்பு போயிடுச்சு. இதை வந்து யார் ஆர்வமாக கவனிச்சுட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்காங்களோ அவங்க சர்வே ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் இன்னைக்கு வேலை கிடைச்சோடனே ஓகே நமக்கு நல்லா கிடைச்சிருச்சு, ஐ திங்க் யூஆர் செட்டில் அப்படின்ற மனநிலைக்கு வந்தீங்கன்னா திரும்ப உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிட்டு டவுன் த லைன் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கேலில் ரொம்ப கீழே வந்துருக்கீங்க. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டினியூஸ் அப்டேஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எது வந்து உங்களோட சோசன் ஃபீல்டில் வந்து லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்தில் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாச்சு எடுத்து படிங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா உங்கள் துறையில் மேன்மேலும் நீங்கள் பெரிய ஆளாக வளருவீங்க. ஸோ இந்த இனிய